வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அக்டோபர் 27 கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஆசியான் இந்தியா 22வது உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் கோலாலம்பூர். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆசியான் இந்தியா இதோடைய 22வது உச்சி மாநாடு இது வந்து கோலாலம்பூரில் மலேசியாவில் வந்து நடைபெற்றிருக்கு. முதல்ல 47வது ஆசியான் உச்சி மாநாடு இது வந்து அக்டோபர் 26ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் இப்போ நடைபெறுது. அதில் ஒரு பகுதியாக 22வது ஆசியான் இந்தியா உச்சி மாநாடு வந்து நடைபெற்றது. அது வந்து நேற்றுக்கு நடைபெற்று முடிந்திருக்கு. இது வந்து மலேசியாவுடைய தலைநகரான கோலாலம்பூரில் தான் இதுவும் நடந்திருக்கு. ஓகேவா? இதில் பிரதமர் மோடி காணொலி வாயிலாக கலந்து கொண்டார். ஆசியான் அப்படின்னா அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் அப்படிங்கிறது தான். அதாவது தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பு தான் இந்த ஒரு ஆசியான் அப்படிங்கிற கூட்டமைப்பு. இதில் ரொம்ப முக்கியமானது, இப்போது இந்த ஆசியானில் 11வது நாடாக ஒரு நாடு இணைந்திருக்கு. அந்த நாடு எது அப்படின்னா திமோர் லெஸ்தே அப்படிங்கிற நாடு. இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வரைக்கும் இந்த ஆசியானில் மொத்தமாக 10 நாடுகள் மட்டும்தான் இருந்துச்சு. மியான்மர், லாவோஸ், தாய்லாந்து, கம்போடியா, வியட்நாம், புரூனே, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா மற்றும் பிலிப்பைன்ஸ். இந்த மாதிரி 10 நாடு தான் இணைந்திருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 11வது நாடாக திமோர் லெஸ்தே வந்து இணைந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு கூட்டமைப்பில் 10வதாக இணைந்த நாடு எது, 11வதாக இணைந்த நாடு எது அப்படின்ற மாதிரி ரீசண்டாக இணைந்த நாடு வந்து கேட்குறாங்க. அதனால் இதை கண்டிப்பாக பார்த்துங்க. அடுத்தது, வந்தே மாதரம் பாடலை இயற்றியவர் யார்? இதற்கான ஆன்சர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. இப்போது 127வது மனிதன் குரல் நிகழ்ச்சி வந்து நடைபெற்றது. ஹிந்தியில் மன் கி பாத் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா பிரதமர் மோடி நம்ம நாட்டு மக்கள்கிட்ட உரையாற்ற நிகழ்ச்சி தான் இந்த மன் கி பாத் அப்படிங்கிற நிகழ்ச்சி. இது ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நடைபெறும். அப்போது நேற்றுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை. அப்போது பிரதமர் மோடி சில முக்கியமான தகவல்களை பரிந்துரைத்திருக்காரு, நமக்கு பகிர்ந்திருக்காரு. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, வந்தே மாதரம் இது 1876ஆவது ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி இயற்றப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி வரப்போகுதுல்ல, இப்போ அடுத்தது உடனே வரப்போகுது. அப்போ இதை இயற்றியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. இந்த வந்தே மாதரம் பாடலுடைய 150வது ஆண்டு 2026ஆவது ஆண்டு நம்ம கடைபிடிக்கிறோம். அப்போது இந்த ஆண்டுலேருந்தே அதற்கான கொண்டாட்டங்கள் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கிறாங்க. அப்போ இந்த ஆண்டுலேருந்தே நம்ம அதை கொண்டாடணும் அப்படிங்கிறத தான் பிரதமர் மோடி தெரிவிக்கிறாரு. இந்த நவம்பர் 7ஆம் தேதியிலேருந்து நம்ம அதை கொண்டாடணும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறாரு. இந்த வந்தே மாதரம் இருக்குல்ல, இதை 1896ஆவது ஆண்டு ரவீந்திரநாத் தாகூர் முதல் முறையாக பாடியிருக்காரு. எங்கே அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸுடைய கல்கத்தா மாநாட்டில் தான் பாடியிருக்காரு. அடுத்தது, பிரதமர் மோடி இன்னும் சில விஷயங்களை தெரிவித்திருக்காரு. சத்தீஸ்கருடைய அம்பிகாப்பூரில் நெகிழி குப்பை அகற்ற ஒரு குப்பை கஃபே அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷில் அதை கார்பேஜ் கஃபேஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த முன்னெடுப்பை செயல்படுத்தின அமைப்பு அம்பிகாபூர் மாநகராட்சி. இது சத்தீஸ்கரில் தான் இருக்குது. ஓகேவா? இதே மாதிரி பெங்களூரில் ஏரிகள் மற்றும் குளங்களை புத்துயிர் ஊட்டியிருக்காங்க. யார் அப்படின்னா கபில் சர்மா அப்படிங்கிற ஒருத்தருடைய தலைமையில் ஒரு குழு இதை பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க 40 கிணறுகள் மற்றும் 6 ஏரிகளை புனரமைத்திருக்காங்க. அப்போ இதற்குமே பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்திருந்தார். அடுத்தது, நம்ம இந்தியாவில் காப்பி உற்பத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தார். காப்பி உற்பத்தியில் இந்தியாவில் முதலிடம் பிடித்த மாநிலமாக கர்நாடகா இருக்குது. நம்ம இந்தியாவில் உற்பத்தி ஆகிற காப்பியில் 70% காஃபி வந்து கர்நாடகாவில் தான் உற்பத்தி ஆகுது. அடுத்தடுத்த இடங்களில் கேரளா மற்றும் தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு தெரிவித்திருக்காரு. அப்புறம் சில இடங்களுடைய காஃபி ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்ற மாதிரி அதை பற்றியெல்லாம் பேசியிருக்காரு. ஒடிசாவில் கோராபுத் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அங்கே விளையிற காஃபி ரொம்ப ஸ்பெஷலானது அப்படின்னு தெரிவித்திருக்காரு. அதே மாதிரி கர்நாடகாவில் சிக்மங்களூரு, கூர்க் மற்றும் ஹாசன் இந்த பகுதியில் விளையிற காஃபியும் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிவித்திருக்காரு. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் பழனி, சேர்வராயன், நீலகிரி மற்றும் ஆனைமலை பகுதிகளில் கிடைக்கிற காஃபியும் நல்லா இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அடுத்தது, கர்நாடகம் மற்றும் தமிழகத்துடைய எல்லையில் பிலிகுரி அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அங்கே இருக்கிற காஃபியும் நல்லா இருக்குது அப்படின்னு தெரிவித்திருக்காரு. அப்புறம் கேரளாவில் பார்த்திங்கன்னா வயநாடு மற்றும் மலபார் பகுதிகளிலையும் நல்ல காஃபி வந்து விளையுது அப்படின்னு அவர் குறிப்பிட்டு இந்த இடங்களெல்லாம் தெரிவித்திருக்காரு. அடுத்தது, இன்னொரு விஷயம் என்னென்னா
சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய 150வது பிறந்தநாள் விழாவை நம்ம இந்த ஆண்டு கொண்டாடுறோம். சர்தார் வல்லபாய் பட்டேல் 1875வது ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி பிறந்தார். அப்போது இந்த அக்டோபர் 31ஆம் தேதி வரும்போது 150வது பிறந்தநாள் விழாவாக இருக்கும். அப்போது இதற்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்திய நாய்களின் திறன்கள் கண்காட்சி இது அக்டோபர் 31ஆம் தேதி நடத்துகிறாங்க. எங்கே அப்படின்னா, குஜராத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய ஒற்றுமையின் சிலை இருக்குல்ல, அது பக்கத்தில் தான் நடத்துகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் தமிழ்நாடு எஸ்ஏ எக்ஸாமுக்கான புதிய டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது நவம்பர் 3ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம இன்ஸ்டியூட் வந்து சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 இந்த எக்ஸாம்ஸுக்கான ப்ரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் கிளாஸ் வந்து நடத்துகிறோம். இது பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது. நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, பேட்ரிக் ஹெர்மினி எந்த நாட்டின் அதிபராக பதவியேற்றார்? இதற்கான ஆன்சர் செஷல்ஸ். இப்போது செஷல்ஸ் நாட்டுடைய புதிய அதிபராக பேட்ரிக் ஹெர்மினி அப்படிங்கிறவர் பதவியேற்றிருக்காரு. இந்த செஷல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்பிரிக்க நாடு. இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போது இந்த பதவியேற்பு விழா அந்த நாட்டுடைய தலைநகரான விக்டோரியாவில் தான் நடைபெற்றிருக்கு. இந்தியா சார்பில் இந்திய குடியரசு துணைத் தலைவரான சிபி ராதாகிருஷ்ணன் போய் பங்கேற்றிருக்காரு. அடுத்தது, தற்போது எந்த நாட்டில் ரவீந்திரநாத் தாகூரின் மார்பளவு சிலை திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சீனா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா சீனாவுடைய தலைநகரான பெய்ஜிங்கில் இந்திய தூதரகத்தில் இதை திறந்திருக்காங்க. இதை வந்து சிற்பி யுவான் ஷிகுன் அப்படிங்கிறவர் தான் செதுக்கியிருக்காரு. சீனாவுக்கான இந்திய தூதர் பிரதீப் ராவத் அப்படிங்கிறவர். அதே மாதிரி இந்த சிலை திறந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதில் பகவத்கீதையை பற்றி சீன அறிஞர்கள் புகழ்ந்திருக்காங்க. என்ன தெரிவித்திருக்காங்க அப்படின்னா, பகவத்கீதை ஞான அமுதம், இந்திய நாகரிகத்தின் ஒரு சிறிய வடிவம் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, மகாராஜா ஹரிசிங் எந்த பகுதியின் கடைசி அரசர்? இதற்கான ஆன்சர் ஜம்மு காஷ்மீர். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் இந்தியாவுடன் சேர்க்கப்பட்ட தினம்தான் இந்த 1947ஆவது ஆண்டு அக்டோபர் 26ஆம் தேதி. ஜம்மு காஷ்மீருடைய கடைசி அரசர் மகாராஜா ஹரிசிங். இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன வரலாறு இருக்குது, அதை கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா, நமக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்ததுக்கு அப்புறம் கூட ஜம்மு காஷ்மீர் ஒரு தனி பகுதியாக தான் இருந்துச்சு. அது தனியாக ஒரு மாகாணம் மாதிரி இருந்துச்சு. அந்த டைமை யூஸ் பண்ணி பாகிஸ்தானுடைய இராணுவம் அந்த பகுதியை கைப்பற்றுறதுக்கு நினச்சாங்க. அப்போது அந்த பகுதியுடைய அரசரான மகாராஜா ஹரிசிங் வந்து இந்தியா கிட்ட உதவி கேட்டார். அப்போது இந்தியா என்ன சொல்லியிருந்தோன்னா, நீங்கள் எங்கள் நாட்டு கூட இணைந்திருந்தீங்க அப்படின்னா, எங்கள் நாட்டு கூட இணையறீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தெரிவித்தாங்க. அதுக்கு ஏற்று மகாராஜா ஹரிசிங்கும் ஓகேன்னு சொல்லிட்டு கையொப்பம் போட்டிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜம்மு காஷ்மீரை இணைத்திருந்தோம். அதற்கு பதிலாக நம்ம வந்து அவங்களுக்கு சிறப்பு அதிகாரம் கொடுத்துருந்தோம். ஆர்டிகல் 370 கீழே சிறப்பு அதிகாரம் வந்து வழங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் பாகிஸ்தானுடைய அந்த படைகளை நம்ம வந்து எதிர்த்து போராடி நம்ம அதில் வெற்றி பெற்றுட்டோம். இப்போது 2019 ஆண்டு இந்த சிறப்பு அதிகாரம் வந்து ரத்து செய்யப்பட்டது. ஓகே, இதில் பாருங்கள், இதில் அக்டோபர் 26ஆம் தேதி தானே இந்தியா கூட ஜம்மு காஷ்மீர் இணைத்திருந்தாங்க. அந்த தினத்தை தான் நம்ம வந்து இப்போது கடைபிடிக்கிறோம். அடுத்தது, பிரைம் வாலிபால் லீக் 2025 போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? இதற்கான ஆன்சர் பெங்களூரு. பிரைம் வாலிபால் லீக் இது வந்து இந்தியாக்குள்ளாடி இருக்கிற மாநிலங்களுக்குள்ளாடி நடைபெற ஒரு வாலிபால் போட்டி. இதில் வெற்றி பெற்றது பெங்களூரு டார்பிடோஸ் அப்படிங்கிற அணி. இப்போ டார்பிடோ அப்படின்னா ஏவுகணை அப்படிங்கிறது தான். இப்போ பொதுவாக நம்ம வந்து அணிகளுக்கெல்லாம் பேர் வைக்கும்போது கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கணும் அப்படின்னு ஏவுகணை, சூறாவளின்லாம் பேர் வைப்போம்ல, அந்த மாதிரி இவங்களும் பேர் வச்சுருக்காங்க, பெங்களூரு டார்பிடோஸ் அப்படிங்கிற மாதிரி. இந்த போட்டி வந்து ஹைதராபாத்துடைய கச்சிபவுலி உள்ளரங்கத்தில் தான் நடைபெற்றிருக்கு. இந்த பிரைம் வாலிபால் லீக் அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ளாடி நடைபெற வாலிபால் போட்டி. இதில் தமிழ்நாட்டுடைய அணி பேர் சென்னை பிளிட்ஸ் அப்படிங்கிறது. பிளிட்ஸ் அப்படின்னா திடீர் தாக்குதல் பண்ணுறாங்கல்ல, அதுதான் பிளிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுமே ஸ்டைலிஷாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பேரை வச்சுருக்காங்க. அடுத்தது, 2025 ஆசிய யூத் விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் பஹ்ரைன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போது பஹ்ரைன் நாட்டில் தான் இந்த போட்டி வந்து நடைபெற்றிருக்கு. இதில் பளுதூக்குதலில் உலக சாதனையுடன் தங்கம் வென்றிருக்காங்க நம்ம இந்தியாவை சேர்ந்த பிரீத்தி ஸ்மிதா போய் அப்படிங்கிறவங்க. இவங்க மகளிருக்கான 44 கிலோ எடை பிரிவை சேர்ந்தவங்க. அதாவது இவங்களுடைய எடை வந்து 44 கிலோக்குள்ளாடி இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். இவங்க வந்து
158 கிலோ எடையை தூக்கி தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. இவங்க ஒரேடியாக 158 கிலோ எடையை தூக்கலை. ஒரு டைம் ஒரு பிரிவில் பார்த்தீங்கன்னா ஒரு 70 தூக்கியிருப்பாங்க, இன்னொன்றில் ஒரு 90, அந்த மாதிரியெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒரு 158 கிலோ வந்து இவங்க மொத்தமாக தூக்கியிருக்காங்க. இவங்க இதில் ஒரு பிரிவில் 92 கிலோ எடையை தூக்கியிருக்காங்க. அது என்ன பிரிவு அப்படின்னா க்ளீன் அண்ட் ஜெர்க் அப்படிங்கிற ஒரு பிரிவில் 92 கிலோ எடையை வந்து இவங்க தூக்கியிருக்காங்க. இது உலக யூத் சாதனையாக இப்போ அமைந்திருக்கு. ஏன்னா யாருமே இந்த க்ளீன் அண்ட் ஜெர்க் பிரிவில் இது வரைக்கும் இந்த ஏஷியன் யூத் கேம்ஸில் கூட இந்த மாதிரி 92 கிலோ எடையை தூக்கினது கிடையாது. அதே மாதிரி உலக அளவில் கூட இந்த க்ளீன் அண்ட் ஜெர்க் பிரிவில் யாருமே இந்த கிலோ எடை பிரிவில் இவங்க வந்து 92 கிலோ வந்து யாருமே தூக்குனது கிடையாது. ஓகே, அடுத்தது சாய்னா மணிமுத்து, தீக்ஷா சுதாகர் ஆகியோர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்கள்? இதற்கான ஆன்சர் பேட்மிண்டன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 17 மற்றும் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடைபெற்றிருக்கு. சீனாவுடைய செங்டு நகரில் தான் இப்போ நடைபெற்றிருக்கு. இதில் இந்தியாவுடைய சாய்னா மணிமுத்து மற்றும் தீக்ஷா சுதாகர் இவங்க 2 பேரும் தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. இதில் சாய்னா மணிமுத்து அண்டர் 15 15 வயதுக்குட்பட்டோருக்கான போட்டி, தீக்ஷா சுதாகர் 17 வயதுக்குட்பட்டோருக்கான போட்டி. இதில் 17 வயதுக்குட்பட்ட மகளிர் பிரிவில் சாம்பியன் ஆன முதல் இந்தியர் அப்படிங்கிற பெருமையை தீக்ஷா சுதாகர் வந்து பெற்றிருக்காங்க. இந்தியா மொத்தமாகவே இந்த போட்டியில் 5 பதக்கங்கள் ஜெயிச்சிருந்தோம். 2 தங்கம், 1 வெள்ளி, அப்புறம் 2 வெண்கலம் வந்து ஜெயிச்சிருந்தோம். நம்ம இந்தியா வென்ற 2 தங்கங்கள் வந்து இதுதான். அடுத்தது தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையிலான விரிவான சண்டை நிறுத்த ஒப்பந்தம் வந்து இப்போ கையொப்பமாக இருக்குது. அமெரிக்காவுடைய அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் முன்னிலையில் தான் இது கையொப்பமாக இருக்குது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்தும் கம்போடியாவும் பார்டர் கண்ட்ரிஸ், ஓகேவா, பார்டரில் இருக்கிற நாடுகள். அப்போ அவங்களுக்குள்ளாடி சண்டை வந்துகிட்டே தான் இருக்கும். பொதுவாக பார்டர் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். அப்போது ஏற்கனவே இந்த ஆண்டுடைய தொடக்கத்தில் பார்டர் ப்ராப்ளம் வந்துச்சு. அதுக்கு இந்த ஆண்டுடைய ஜூலை மாதத்திலேயே சண்டை நிறுத்த ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப விரிவான ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க. விரிவான சண்டை நிறுத்த ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அப்போது இதில் டொனால்ட் ட்ரம்ப் என்ன தெரிவிக்கிறாருன்னா, கடைசியாக ஒரு 8 மாதங்களில் நான் 8 போர்களை நிறுத்தியிருக்கேன், இந்தியா பாகிஸ்தான் போர் உட்பட அப்படின்னு தெரிவித்திருக்காரு. அடுத்தது த்ரிசுல் அப்படிங்கிற எக்ஸசைஸ். இது இந்தியாவுடைய முப்படை பயிற்சி. இது பார்த்தீங்கன்னா குஜராத் மற்றும் ராஜஸ்தான் ஒட்டிய பாகிஸ்தான் எல்லையில் இந்த பயிற்சி வந்து நடைபெற போகுது. இது ரொம்ப பெரிய அளவில் நடைபெற போகுது. அக்டோபர் 30ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் இது நடைபெற போகுது. இந்த பயிற்சியில் 20,000 இராணுவ வீரர்கள் வந்து பங்கேற்க போகிறாங்க. அடுத்தது முக்கிய தினங்கள் பார்க்கலாம். இந்திய காலால் படை தினம், இது வந்து அக்டோபர் 27ஆம் தேதி. இந்தியன் இன்ஃபேண்ட்ரி டே அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னா, ஜம்மு காஷ்மீருடைய ஸ்ரீநகரில் பாகிஸ்தானால் ஆதரிக்கப்பட்ட ஆக்கிரமிப்பாளர்கள் அந்த ஸ்ரீநகர் பகுதியை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ நம்ம இந்தியா 1947ஆவது ஆண்டு அக்டோபர் 27ஆம் தேதி ஸ்ரீநகரில் இறங்கி வந்து போரிட்டு ஜெயிச்சிருந்தோம். அந்த ஒரு தினத்தை கடைபிடிக்கிற விதமாக தான் இந்திய காலால் படை தினத்தை நம்ம கடைபிடிக்கிறோம். இப்போ உங்களுக்கான கேள்வி, இந்திய இராணுவ தினம் என்னைக்கு அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரிவிஷன் பார்க்கலாம். ஆசியான் இந்தியா 22வது உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் கோலாலம்பூர். அடுத்தது வந்தே மாதரம் பாடலை இயற்றியவர் யார்? இதற்கான ஆன்சர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. அடுத்தது பேட்ரிக் ஹெர்மினி எந்த நாட்டின் அதிபராக பதவியேற்றார்? இதற்கான ஆன்சர் செஷல்ஸ். அடுத்தது தற்போது எந்த நாட்டில் ரவீந்திரநாத் தாகூரின் மார்பளவு சிலை திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சீனா. அடுத்தது மகாராஜா ஹரிசிங் எந்த பகுதியின் கடைசி அரசர்? இதற்கான ஆன்சர் ஜம்மு காஷ்மீர். அடுத்தது பிரைம் வாலிபால் லீக் 2025 போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? இதற்கான ஆன்சர் பெங்களூரு. அடுத்தது 2025 ஆசிய யூத் விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் பஹ்ரைன். அடுத்தது சாய்னா மணிமுத்து, தீக்ஷா சுதாகர் ஆகியோர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்கள்? இதற்கான ஆன்சர் பேட்மிண்டன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.